வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வுட் பாலிஷ் பொறுத்தவரைக்கும் ஒரு 3 விதமாக இருக்குது. ஒன்று வந்து கையிலேயே வுட் பாலிஷ் அப்ளை பண்ணுறது, அப்புறம் வந்து ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணுறது. இது 3 விதமாகுது. நம்ம வந்து இப்போது கையிலேயே எப்படி வுட் பாலிஷ் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே கையாலேயே வுட் பாலிஷ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தான் இந்த பற்றின வீடியோ தான். ஏற்கனவே வீடியோ போட்டோம், இருந்தாலும் சரியான யூஸ் போகலை, என்ன காரணம்னு தெரில. அதனால் மறுபடியும் இதே வீடியோவை நான் எடிட் பண்ணி மறுபடியும் டீட்டெயிலாக ஷார்ட்டாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். முதல்ல மேனுவல் வுட் பாலிஷ் பண்ணுறதுக்கு மரத்தை நல்லா க்ளீனாக தேய்க்கணும். மரத்தில் ஏற்கனவே பிசுறுங்களாம் இருக்கும். அது மாதிரி அழுக்கு, டஸ்ட்டு, சிமெண்ட்டு இது மாதிரி நிறைய இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து க்ளீனாக தேய்ச்சி ரிமூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு மரத்தை தேய்க்கிறதுக்கு வந்து நம்ம 100ஆம் நம்பர் எமரி பேப்பர், அதாவது 100 ரோல் எமரி பேப்பர் வந்து கரெக்டாக இருக்கும். அதில் தேய்ங்க. ரொம்ப நைஸாகவும் போடக்கூடாது, ரொம்ப ரஃப்பாகவும் போடக்கூடாது. 100 வந்து கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு கூட ரப் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு க்ளீனாக சீவி தேய்ச்சதுக்கு அப்புறமா தான் வந்து நம்ம சீலர் அப்ளை பண்ண போகிறோம். ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் சீலர் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு. நம்ம வந்து சாண்டிங் சீலர் அப்ளை பண்ணணும். கையிலே பாலிஷ் பண்ணுற மாதிரி இருந்தால் சாண்டிங் சீலர் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு சாண்டிங் சீலர் ஒரு 1 லிட்டர் கலக்கிறீங்க அப்படின்னா 1 லிட்டர் தின்னர், அது வந்து சரியாக 1க்கு 1 கரெக்டான அளவு. உங்களுக்கு கொஞ்சம் தின்னராக வேணும், அதாவது கொஞ்சம் திக்காக இருக்கும், குழக்கொன்னு இருக்கும் ஒரு சில சீலர்லாம். அதுக்கு வந்து தின்னர் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். 1க்கு 1.5 தின்னர் கூட மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். அது மாதிரி டிசைன் ஒர்க்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தின்னர் வந்து நம்ம யூஸ் பண்ணணும், அதிகமாக யூஸ் பண்ணணும். கட்டி அப்ளை பண்ணோம்னா டிசைனு அந்த மூலை முடுக்கெலாம் இருக்கும், அதெல்லாம் வந்து உக்காஞ்சிரும். பாருங்கள், நான் 1க்கு 1 தின்னர் மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கிட்டேன். ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணுறோம் எதுக்காக அப்படின்னா, இது மாதிரி பூ டிசைன்லாம் இருக்குது அப்படின்னா கையில் போட முடியாது. அதனால் இது மாதிரி பூ டிசைன்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு 5 முறை 6 முறை கூட நம்ம வந்து தின்னராக வச்சு அப்ளை பண்ணோம்னா அந்த மூலை முடுக்கெலாம் நல்லா கொஞ்சம் மெட்டீரியல் ஏறி ஒரு பிளாஸ்டிக் மாதிரி வரும். மேலே 6 விட்டு அடிக்கணும். இது மாதிரி ஒரு முறை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ளே ஆறிடும். மறுபடியும் இன்னொரு முறை நம்ம அப்ளை பண்ணலாம். அதுமாதிரி ஒரு 6 முறை 7 முறை கூட நம்ம அப்ளை பண்ணலாம். தின்னராக வச்சு அப்ளை பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட அளவுலேருந்து அப்ளை பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ஏறிச்சு அப்படின்னா வெள்ளையாக வரும். அது மாதிரி வராத அளவுக்கு மீடியமாக ஏற்றி நம்ம வந்து தேய்ச்சி பாலிஷ் அப்ளை பண்ணலாம். பாருங்கள், மூலை முடுக்கு போகாத இடத்துல வந்து கோர்னர்ஸு டிசைன் ஒர்க்கில் மட்டும்தான் வந்து ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து மல்லு துணியில் தான் அப்ளை பண்ணணும். ஃபுல்லாக ப்ரஷ்ஷில் அடித்து முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், மல்லு துணி, கிளாஸ் கோர் மல்லு துணி. ஒரு சில இடத்துல கிளாஸ் கோர் மல்லு துணி கிடைக்காது. அந்தமாரி இடத்துல வந்து காடா துணி கரெக்டாக இருக்கும். காடா துணி கூட வந்து சீலர் போடுறதுக்கு மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். வுட் பாலிஷ் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்காது. காடா துணியில் நீங்கள் சீலர் போட்டாலும் நீங்கள் வந்து பாலிஷ் பண்ணுறதுக்கு பனியன் கிளாத்லாம் நல்லாயிருக்கும். அதை தொட்டு ஒட்டை பிழிஞ்சு போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்மூத்தான ஒரு ஃபினிஷிங் இருக்கும். சீலர் பாருங்கள், தொட்டு இது மாதிரி பிழிஞ்சு மீடியமாக வச்சு இதுமாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், ஸ்மூத்தாக ஏறினே இருக்கும். ப்ரஷ்ஷில் எப்படி அப்ளை பண்ணணுமோ அதேமாதிரி தான் துணிலையும் இது மாதிரி நல்லா இது பாருங்கள், ஸ்லோ மோஷனில் காட்டுறேன். தொட்டு அப்படியே பிழிஞ்சு அப்படியே வச்சு அப்ளை பண்ணுறோம். அந்த ஈரப்பதம் போய் அந்த மரத்தில் படுறப்போ நமக்கு வந்து பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். ஒரு முறை போடுறீங்க அப்படின்னா அது மறுபடியும் 1 நிமிஷம் 2 நிமிஷம் கழிச்சு தான் மறுபடியும் மேலே அப்ளை பண்ணணும். உடனே மேலே அப்படியே போடுறீங்க அப்படின்னா உடனே மேலே அப்ளை பண்ணக்கூடாது. அப்படி அப்ளை பண்ணாக்கா பட்டின்னு வரும், திட்டாக ஆயிரும். அதுமாரி ப்ராப்ளம்லாம் நிறைய இருக்கும். உங்களுக்கு எதனா தெரிஞ்சாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அது எதனா தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு எதனா டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். பாருங்கள், அந்த ஈரப்பதத்தோடு தொட்டு கொஞ்சம் லைட்டாக பிழிஞ்சு அப்ளை பண்ணணும். ரொம்ப ஒட்டை பிழிஞ்சாலும் மெட்டீரியல் வந்து ஏறாது. இது பாருங்கள், அப்படியே ஒரு பிளாஸ்டிக் மாதிரி வருதுங்களா. இது 1 நிமிஷம் காயணும். காஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரி மேலே அப்ளை பண்ணோம்னா ஒரு 10 முறை அப்ளை பண்ணால் நல்லா ஒரு ஸ்மூத்தாக மேட் ஃபினிஷிங் மாதிரி வரும், பிளாஸ்டிக் மாதிரி. சாண்டிங் சீலரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக காய விட்டு மறுநாள் பாலிஷ் பண்ணுறது நல்லது. இன்னும் பெஸ்ட் என்னென்னா, இன்னும் எவ்வளோக்கு காயுது சாண்டிங் சீலர் அவ்வளோக்கு நல்லது. அதை வந்து நல்லா தேய்ச்சி இது மாதிரி பட்டிலாம் பார்த்து தேய்ச்சி வுட் பாலிஷ் அப்ளை பண்ணுறது நல்லாயிருக்கும். இது வந்து தேன் மெழுகு பட்டி பார்க்குறோம். தேன் மெழுகு பட்டி வந்து ஒன்லி இன்டீரியர் ஒர்க் மட்டும் தான் பார்க்கணும், உள்ளே இருக்கிறது மட்டும்தான். அவுட்லாம் வந்து சாக் போட்டு பட்டி மெட்டல் பேஸ்ட் பட்டி பார்க்கணும், அப்போ தான் தாங்கும். இதுமாதிரி தேன் மெழுகுலாம் வந்து வெயில் பருவத்தில் பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆயிரும். இது வந்து இன்டீரியர் ஒர்க்கு, உள்ளே இருக்கிறது மட்டும்தான் இந்த மாதிரி பாலிஷ்லாம் நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு மாதிரி ரீபாலிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். சீலர்லாம் போட்டு ஒரு நாள் அப்புறம் தான் வந்து பட்டி பார்த்து தேய்க்கிறோம். க்ளீனாக பட்டிலாம் பார்த்து தேய்ச்சதுக்கப்புறம் தான் வந்து வுட் பாலிஷ் அப்ளை பண்ணணும். பட்டி பார்த்து தேய்க்கிறது வந்து 180
180 நம்பர் பேப்பரில் தேய்ச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து 120லாம் போட்டிங்க அப்படின்னா போட்ட மொத்த சீலரும் வந்துடும். அதுக்கப்புறம் பாலிஷ் அப்ளை பண்ணாக்கா ஷைனிங்கே வராது. மேனுவல் வுட் பாலிஷ் பார்த்தீங்கன்னா இது வந்து டைரெக்டாக மரத்தில் அப்ளை பண்ணக்கூடாது. இப்போது நம்ம வந்து நான் சொன்ன அந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணால் தான் இந்த பாலிஷ் அப்ளை பண்ணுறப்போ நல்ல ஒரு ஷைனிங் வரும். மேனுவல் பாலிஷ் வந்து தண்ணி மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா லைட்டாக வுட் ஸ்டைனர் அப்ளை பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணணும் வுட் ஸ்டைனர் கூட. அவ்வளோக்கு அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா திட்டு ஆகிடும். லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம் அந்த கலர் ஃபேடுக்காக. சீலர் எப்படி அப்ளை பண்ணணுமோ அதே மாதிரி தான் சாண்டிங் சீலர் எப்படி யூஸ் பண்ணணுமோ அதே மெத்தட் தான் வுட் பாலிஷுக்கும். நம்ம வந்து மூளை முடுக்கு போகாத இடத்துல பிரிஸ்டில் அப்ளை பண்ணலாம் ஒரு 4-5 முறை. அதுக்கப்புறம் வந்து நம்ம கையிலே இது மாதிரி அப்ளை பண்ணலாம். இது மாதிரி கையில் அப்ளை பண்ணோம்னா ஷைனிங் நல்லாயிருக்கும். பூக்கெல்லாம் வந்து ஒரு 4-5 முறை அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு மட்டத்துக்கெலாம் வந்து நம்ம துணியில் அப்ளை பண்ணால் நல்லா ஸ்மூத்தான ஒரு ஃபினிஷிங் வரும். பூவுக்கும் வந்து நம்ம லைட்டாக தொடச்சி விடணும். பிரிஸ்டில் அப்ளை பண்ணலாம் மூளை முடுக்கெலாம் வந்து பூக்கெலாம் வந்து ஸ்வைட்டு தொடச்சி விடணும். இன்னும் நல்லா ஒரு ஷைனிங் இருக்கும். பாருங்கள் சீலர் எப்படி அப்ளை பண்ணணுமோ அதே மெத்தட் தான். 1க்கு 4 முறை 5 முறை அதே தான் சொல்கிறேன் நான். உங்களுக்கு குழப்பமே வேண்டாம். உங்களுக்கு எதனா டவுட்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நம்ம மேலே வந்து அப்ளை பண்ணுறப்போ நமக்கு நல்ல ஒரு கிளாஸி ஃபினிஷிங் வரும். இந்த கிளாஸி ஃபினிஷிங் வந்து ஸ்டார்டிங்கில் தான் இருக்கும். போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து வுட் பாலிஷ் காய கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக டல் ஆகும். ஒரு செமி கிளாஸ் மாதிரி வந்து நிற்கும் லாஸ்ட்டில். ஒரு 5 வருஷத்துக்கு கழிச்சு நம்ம வந்து ரீபாலிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பாலிஷ் வந்து இன்டீரியர் ஒர்க்கு மட்டும்தான். வெயில் அடிக்கிறதுலாம் போடாதீங்க. வெயில் அடிக்கிறதுலாம் போட்டிங்கன்னா லாங் லைஃப் வராது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்கள். வுட் பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறவங்க